அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா டிசைனிங் சாஃப்ட்வேர் பேசிக்ஸ், அதாவது எலக்ட்ரிக்கல் டிசைனிங் பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நம்ம சேனல் அடிக்கடி நிறைய பேர் கமெண்ட் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க. எலக்ட்ரிக்கல் சாஃப்ட்வேர் பற்றி நிறைய வீடியோ போடுங்க நிறைய ஒரு இது பண்ணுங்கள். இதுக்கோசமே நான் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி நிறைய பேர் விசாரிச்சுட்டு ஒரு பேசிக்கான சாஃப்ட்வேர்ஸை பற்றி இதில் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவில் வந்து என்னென்ன சாஃப்ட்வேர் என்னென்ன ஒர்க் பண்ணுறாங்க அதுக்கான டிப்ஸ் சொல்லியிருக்கேன். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இருக்கும். ஃபஸ்ட்டே நம்ம சேனலை பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எலக்ட்ரிக்கல் சம்மந்தம் நிறைய வீடியோ போட்டிருக்கோம். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், அதையும் பாருங்கள். அது இல்லாமல் பிளேலிஸ்ட்டில் வீடியோ கிரியேட் பண்ணி போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக்கல் காமன் டிசைனிங் கோர்ஸ். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், சிவில் இதை இந்த 3 டிபார்ட்மெண்ட் தான் இந்த கோர்ஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். சரிங்களா? இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நம்ம படிச்சுட்ருக்கோம். அதாவது ஐடி சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து எப்படி ப்ரோக்ராம், கோடிங்கு அந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் இருக்கிறோம். அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் மெக்கானிக் கோர் ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு கூட சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. இந்த வீடியோ நம்ம எலக்ட்ரிக்கல் பற்றி தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தெரியாதவங்க தெரியப்படுத்துங்க, ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். சாஃப்ட்வேர் என்ன பேசிக்காக யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா ஒயரிங் பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட், ஆஃபீஸ், இண்டஸ்ட்ரி இந்த ஒயரிங் யூஸ் பண்ணுவோம். அதுக்கான பேனல் டிசைனிங் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் எலக்ட்ரிக்கல் எஸ்டிமேஷன் யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி எல்லா விஷயமும் யூஸ் பண்ணுறோம். நம்ம வீட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம். இது வந்து நம்ம பேசிக்காக சொல்கிறோம். சரிங்களா? எஸ்எல்டி மீன்ஸ் சிங்கிள் லைன் டயக்ராம். இதை பற்றி நிறைய பார்ப்போம். நீங்கள் வந்து எலக்ட்ரிக்கல் சாஃப்ட்வேர் நீங்கள் கோர்ஸ் கற்றுக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் முக்கியமான விஷயம் என்னன்னா எலக்ட்ரிக்கல் சிம்பிள்ஸ் என்னென்ன சிம்பிள்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் ஆட்டோகேட்லேயே வந்துடும். ஆட்டோகேட் பற்றி நாங்கள் டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம். நீங்கள் வீடியோ பார்க்க ரொம்ப புரியும். எலக்ட்ரிக்கல் சிம்பிள்ஸ் பற்றி நான் ஃபஸ்ட்டு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். பேட்டரிக்கு என்ன சிம்பிள் வரும், ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்டுக்கு என்ன சிம்பிள் வரும், டைரக்ட் கரண்ட்னா என்ன சிம்பிள் வரும், டிரான்ஸ்ஃபார்மர்னா என்ன சிம்பிள் யூஸ் பண்ணணும், கெப்பாசிட்டர்னா என்ன சிம்பிள் யூஸ் பண்ணணும், எர்த்திங்னா என்ன சிம்பிள் யூஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் ஏசி வோல்டேஜ், டிரான்ஸ்ஃபார்மர், ரெசிஸ்டர்ஸ், வோல்ட்மீட்டர், அம்மீட்டர், மோட்டார், ஜென்ரேட்டர், டயோட், லைட்ஸ், எர்த்திங், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுக்கெல்லாம் என்னென்ன டிசைன் யூஸ் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு அந்த டிசைன் நீங்கள் படிச்சுக்கணும். படிக்கும்போது அதெல்லாம் கற்றுக்கோங்க. வேலை படிச்சிருந்தாலும் படிக்கோங்க. இது ரொம்ப பேசிக்கான விஷயம். எலக்ட்ரிக்கல் கோர்ஸ் படிக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் இப்போ தெரிஞ்சுவேன். இது ரொம்ப பேசிக்கான கோர்ஸ். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த நிறைய நெட்லேயே நிறைய கிடைக்குது. நிறைய டிசைன்ஸ் இருக்குது, நிறைய யூடியூப் வீடியோஸ் இருக்குது. அதெல்லாம் யூடியூப் வீடியோவில் போய் அதெல்லாம் பார்த்துங்க. அப்போ தான் நீங்கள் கோர்ஸ் படிக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லை இன்டர்வியூ வேணா போனால் இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, அவங்க ஆன்சர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம மெயின் மேட்ரு, அதாவது கோர்ஸை பற்றி படிக்கிறது, என்னென்ன கோர்ஸுக்கு என்னென்ன ஒர்க் பண்ணுறாங்கன்னு டீட்டெயிலாக பார்ப்போம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து சாஃப்ட்வேர் பற்றி ரெண்டாவது பார்ப்போம். முதல் என்னென்ன ஒர்க் நம்ம பண்ணுறோம் அப்படின்னு நான் சொல்லிடணும். சரிங்களா? சாஃப்ட்வேர் வந்து அந்த யூஸ் பண்ணி என்னென்ன ஒர்க் நம்ம பண்ணுறோம். எஸ்எல்டி, எம்எல்டி கனெக்ஷன் சொல்லுவாங்க. அப்புறம் எலக்ட்ரிக்கல் பேனல் டிசைனிங் சொல்லுவாங்க. எலக்ட்ரிக்கல் கண்ட்ரோல் டிசைன் ஃபார் மிஷின் அண்ட் பவர் பிளான்ட். சரிங்களா? எம்இபின்னு சொல்லுவாங்க. மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் பிளம்பிங் ஒர்க்னு சொல்லுவாங்க. எலக்ட்ரிக்கல் சிமுலேஷன் சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து நம்ம வந்து வேலைகள் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறதுக்கான வேலைகள். சரிங்களா? இப்போ நம்ம வந்து என்னென்ன வேலைக்கு என்னென்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறோம்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்ப்போம், டீட்டெயிலாக பார்ப்போம். சரிங்களா? ஒவ்வொன்றா பொறுமையாக சொல்கிறேன், உங்களுக்கு புரியுற மாதிரி. சரிங்களா? ஃபஸ்ட்டு எஸ்எல்டி அண்ட் எம்எல்டி கனெக்ஷன் சொல்லுவாங்க. டயக்ராம் அண்ட் சிமெட்டிக் சொல்லுவாங்க. அதாவது எஸ்எல்டி சிங்கிள் லைன் டயக்ராம் சொல்லுவாங்க. சரி, எம்எல்டி இங்கிலீஷ் ஈக்குவல் அதுதான். சிங்கிள் லைன் டயக்ராம்னா இன்கேஸ் நீங்கள் ஒரு வீட்டுக்கு போகிறீங்கன்னு வச்சுங்களேன், அதுக்கு ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு பிளான் ஒன்று போடுவோம் பார்த்தீங்களா? சிங்கிள் ரஃப்பாக ஒரு டயக்ராம் போடும் பார்த்தீங்களா? பாக்ஸ் மாதிரி. இப்போ இங்கே ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சு இங்கே வீடு இருக்குது. இன்னும் டீட்டெயிலாக சொல்லணும்னு வச்சுங்களேன். இப்போ ஒரு வீடு, இது ஒரு வீடு இருக்குது. இந்த என்ட்ரன்ஸ் இங்கே இருக்குது. இது ஒரு பெட்ரூமு, இது கிச்சன், இது ஹால், அப்படி சொல்கிறாங்க பார்த்தீங்களா? இதுதான் சிங்கிள் லைன் டயக்ராம் சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த டயக்ராம் ஃபஸ்ட்டு நார்மல் பேசிக் ஃபஸ்ட்டு ஒருத்தர் வந்துட்டு ஒரு ரெக்யர்மெண்ட்ஸ் கொடுத்துருவாங்க. அவங்க பிளானை நம்ம வந்து யூஸ் பண்ண, அவங்க சொல்கிற ரெக்யர்மெண்ட் படி நம்ம பிளான் டிசைன் பண்ணுறோம். சரிங்களா? இதுதான் எஸ்எல்டி சொல்லுவாங்க. அதுதாங்க இது. அந்த எஸ்எல்டி யூஸ் பண்ணுறதுக்கு என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறாங்கன்னா ஈட்ரா, எம்எக்ஸ் அண்ட் ஆட்டோகேட் 2 சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? இதுக்குன்னா சாலிட் ஒர்க் சொல்கிறாங்க. சரிங்களா? இந்த 2 சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி தான் வந்து இந்த ஒர்க்கை வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. சரிங்களா? ரெண்டாவது எலக்ட்ரிக்கல் பேனல் டிசைன் டாமிங் அப்படி பார்த்தீங்களா? அந்த பேனல் டிசைன் பண்ணுறதுக்குன்னா பேனல் லே அவுட் அண்ட் ஒயரிங் லே அவுட். இந்த 2 ஒர்க்கு பண்ணுறதுக்கு என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறாங்கன்னா E3 பேனல் அண்ட் E3Dன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதாவது E3 பேனல் சொல்லுவாங்க, இல்லை ஆட்டோகேட். இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி தான் இந்த பேனல் டிசைன் பண்ணுறாங்க. சரிங்களா? ஒன்றும் இல்லைங்க, பேனல் டிசைன் இதே மாதிரி தான். இப்போ சிங்கிள் லைன் பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் ஒரு ஆஃபீஸ்க்குன்னா அது தனியாக மாறும். அதுக்கு எலக்ட்ரிக்கல் பேனல் டிசைனிங்னா அந்த பேனல் வந்து இந்த இப்போ இதே கூட எடுத்துங்களேன்.
இப்போ இது இந்த ரூம் இருக்குது, இந்த ரூமுக்கு வந்து இந்த சைஸுக்கு ஒரு பேனல் வைக்கிறாங்க, இந்த சைஸ் இந்த 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 ரூம் மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு இந்த ஏற்ற மாதிரி இது ஒரு பேனல் டிசைன் பண்ணுவாங்க. இங்கே ஒரு பேனல் வைப்பாங்க, இங்கே ஒரு பேனல் வைப்பாங்க. இதுக்கு என்ன கேபிள், என்ன ஸ்கொயர் ஆம் கேபிள் யூஸ் பண்ணணும், என்னென்ன மீட்டர்ஸ்லாம் வரும், என்னென்ன எங்கேருந்து எங்கே பவர் சப்ளை பண்ணணும், அது டீட்டெயில்ஸ் எல்லாம் மொத்தம் இங்கே வந்துடும். சரிங்களா? இதுதான் இந்த பேனல் டிசைன்ஸ். கண்ட்ரோல் ஒயரிங்னா கண்ட்ரோல் ஒயரிங் என்னென்ன ரிலேலாம் யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அதுக்கு வந்து என்னென்ன ரிலே யூஸ் பண்ணணும், அதுக்கு டிசைனிங் வந்து அதை தனியாக கொடுத்துருவாங்க. இதுதான் இது வந்து சின்னதாக சொல்கிறேன். ஒரு ஆஃபீஸ்னால் அதுக்கு எதாவது எல்லாமே மாறும். அதுக்கு சேஃப்டி ரெக்கமெண்ட்ஸ் பார்ப்பாங்க, எந்த ஹைட்டில் ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குங்க. எலக்ட்ரிக் சவுண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது. சுவிட்ச் போர்டுனா இந்த லெவலில் தான் வைக்கணும், கீழே கிரவுண்ட்லேருந்து இந்த பக்கம் தான் வைக்கணும். லைட் ஃபிட்டிங் வந்து டோர் திறந்தோன்னு வெளியில் வரைக்கும் அடிக்கணும். அது மாதிரி ஆப்போசிட் டோருக்கு ஆப்போசிட்டில் லைட் ஃபிட்டிங் மாட்டோங்க. இந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருக்குது. அதை பற்றி நான் வேணால் நான் வீடியோ சொல்லுவேன். நான் அது வந்து இந்தியன் ஸ்டாண்டர்ட் ரூல்ஸ் படி அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது, அதுபடி நம்ம எலக்ட்ரிக்கல் வந்து நம்ம டிசைனிங்காக பண்ணணும். அதுக்கு அந்த ரூல்ஸ் படி தான் பண்ணணும். அது அந்த அதுவும் இந்த கோர்ஸ் இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அதை பற்றி டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இது பேசிக்காக சொல்லிடுறேன். சரிங்களா? அந்த ரூல் இங்கே எல்லா சாஃப்ட்வேரும் அந்த ரூல் பிரகாரம் தான் ஒர்க் ஆகும். ஒவ்வொருத்துக்கும் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணி தான் அவங்க சாஃப்ட்வேர் டிசைன் பண்ணணும், ஒர்க்கும் பண்ணுவாங்க. சரிங்களா? இப்போ எலக்ட்ரிக்கல் பேனல் டிசைனிங் வந்து E3 பேனல், AutoCAD, E3D இதை யூஸ் பண்ணி தான் இந்த பேனல் வந்து டிசைன் பண்ணுறாங்க. சரிங்களா? அடுத்து எலக்ட்ரிக்கல் கண்ட்ரோல் டிசைன் ஃபார் மிஷின் அண்ட் பவர் பிளான்ட். அதாவது இண்டஸ்ட்ரி, இந்த ஃபேக்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா அங்கே மிகப்பெரிய பவர் பிளான்ட் இருக்கும், பெரிய மோட்டார்ஸ் இருக்கும், நிறைய மிஷினரிஸ்லாம் இருக்கும். அந்த மிஷினரிஸ் ஒர்க் பண்ணி தான் அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மிஷினரிக்கு எவ்வளோ பவர்ஸுக்கு சைஸ் எந்த அளவுக்கு இருக்கும், அதோட என்ன கேபிள் போடணும், ஒரு மிஷினுக்கு இன்னொரு மிஷினுக்கு எவ்வளோ இடப்பட்ட தூரம் இருக்கணும், அது வைப்ரேட் ஆகாமல் இருக்க என்னென்ன யூஸ் பண்ணணும், அந்த மிஷின் ஃபால்ட் ஆகாமல் இருக்க என்னென்ன சேஃப்டி டிவைஸ், ப்ரொடெக்டிவ் டிவைஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு இது எல்லாமே அதில் வருங்க. அதுக்கு என்ன சாஃப்ட்வேர் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க, எலக்ட்ரிக்கல் ஆட்டோமேஷன் மெக்கானிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி தான் அது ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. MEP அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா, MEPனா மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், பிளம்பிங், இதை மூணுத்தையும் பேஸ் பண்ணி தான் பண்ணுறாங்க. இதுக்கும் AutoCAD யூஸ் பண்ணுவாங்க, ரிவிட், MEPன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணி தான் இந்த 3 ஒர்க்கும் பண்ணுறாங்க. சரிங்களா? மெக்கானிக்கல்னால் மெக்கானிக் அதே மாதிரி தாங்க. இப்போ ஒரு VDC ஒரு ஃபேக்ட்ரிஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து மெக்கானிக்ஸ் வந்து ஆல்ரெடி புரிஞ்சுட்டு சொல்லிட்டு, எலக்ட்ரிக்கல் ஒர்க் பார்த்தாலும் எலக்ட்ரிக்கல் வந்து என்ன ஒயரிங்கு, என்ன கேபிள் ஃபுல்லாக அதெல்லாம் வந்துடும். பிளம்பிங் இது பார்த்தாலும் அதே மாதிரி தாங்க. பிளம்பிங் இது என்னென்னு ரிலேட்டட் என்ன வரும் பார்த்தீங்கன்னா, மெக்கானிக் பிளம்பிங் வந்து ரிலேட்டட் கொஞ்சம் மாறும். ரிலேட்டடாக சேமாக தான் இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிளம்பிங் எப்படி வரும்போது பைப் லைன்ஸ் வரும், அதுக்கான வால்ஸ் வரும், ஃபயர் அண்ட் சேஃப்டி இருக்கும், ஹைட்ரண்ட் வரும். இந்த மாதிரி அது சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த வால்வு இது இவ்வளோ ப்ரெஷர் தான் வரணும், இதுக்கு இந்த மோட்டர் தான் யூஸ் பண்ணணும், அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. அதுக்கான இதெல்லாம் இது யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஃபேக்ட்ரி, இந்த கெமிக்கல் ஃபேக்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு இந்த ப்ரெஷரில் ஒர்க் ஆகணும், லிக்விட் இந்த கெமிக்கல் இந்த மெட்டலில் யூஸ் பண்ணணும், டீட்டெயில்ஸ்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. அதுபடி யூஸ் பண்ணுறது இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி இந்த ஒர்க்லாம் பண்ணுவாங்க. அப்புறம் எலக்ட்ரிக்கல் சிமுலேஷன் சொல்லுவாங்க. அது என்ன சாஃப்ட்வேர்னா ETAPன்னு அனலைஸ் எலக்ட்ரோ 8 அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி தான் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து ஒரு பேசிக் இன்னும் ஒரே ஒரு முக்கியமான விஷயம்னா, இப்போ என்ன வந்து எலக்ட்ரிக்கலுக்கு என்னென்ன சாஃப்ட்வேர் கோர்ஸை பற்றி ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தா புரியும். ஆனால் உங்களுக்கு இன்னும் ஒரு விஷயம் முக்கியமாக சொல்கிறது நான் என்ன நினைக்கிறேன், என்னென்னு சொன்ன பார்த்தீங்கன்னா, இவ்வளோ கோர்ஸ் இருக்குது, இது எது நான் படிக்கிறது, ஒரே குழப்பமாக இருக்குன்னா, இவ்வளோ கோர்ஸாக இருக்குது, ஒரே கன்ஃபியூஸாக இருக்குது, என்ன நான் சூஸ் பண்ண தெரியல அப்படின்னு நினைப்பீங்க. சிம்பிளுக்கு இன்னொன்று முக்கியமான டிப்ஸ்ன்னு சொல்லிடுறேன். சரிங்களா? டிப்ஸ்ன்னு சொல்கிறேன். உங்களுக்கு வந்து இந்த சாஃப்ட்வேர் கோர்ஸை நீங்கள் படிக்கணும்னா கண்டிப்பாக நிறைய காஸ்ட் ரொம்ப அதிகமாகும். ஃபீஸ் அமௌண்ட் இன்ஸ்டியூட்டில் நீங்கள் காசு கட்டி படிக்கிறதா ரொம்ப செலவாகும். அது வந்து ரொம்ப நீங்கள் பே பண்ணி படிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அதனால் எல்லாராலும் இதை படிக்க முடியாது அப்படின்னு இருக்கும். அதனால் உங்களுக்கு பேசிக்காக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன் ஈஸியாக. முக்கியமாக ஒரு டிசைனிங் கோர்ஸ் நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னென்ன ஒர்க் பண்ணால், ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன எலக்ட்ரிக்கல் போகிறீங்க, இல்லை மெக்கானிக்கலாக, சிவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படி இருக்குங்க. என்ன நீங்கள் டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த டிபார்ட்மெண்ட் கோர்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு அதுக்கான பேசிக் நீங்கள் நல்லா தெரிஞ்சு. எலக்ட்ரிக்கலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக்கல் வந்து வோல்டேஜ் என்ன, கேபிள் ரேட்டிங்ஸ் என்னென்ன தெரிஞ்சுக்கணும், கேபிள் ஷார்ட்டாக என்ன ஆகிடும், இல்லை ஃபயர் எதிரான எந்தெந்த டைம்லாம் ஃபயர் ஆக்சிடென்ட் ஏற்படும், இந்த பிரேக்கர் என்ன ஆம்ஸ் பிரேக்கர், இந்த கேபிளுக்கு என்ன ஆம்ஸ் பிரேக்கர் யூஸ் பண்ணணும், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் நிறைய இருக்குது. அதில் தெரிஞ்சுக்கணும். மெக்கானிக்கல் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ஒரு விஷயம் மாறும். அதுக்கு என்னென்னா இந்த வால்வு, இந்த ரேட்டிங்ஸு, இந்த டிசைனிங் எல்லாமே மாறும். அந்த மாதிரி இருக்கும். அதை வந்து நீங்கள் பேசிக்காக தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இல்லை நான் வந்து ஒரு டிப்ஸ் ஒன்று சொல்கிறேன் பார்த்தீங்களா. என்னென்னா, இவ்வளோ கோர்ஸில் காமனாக இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா, AutoCAD. இங்கேயும் AutoCAD இருக்குது, இங்கேயும் AutoCAD இருக்குது, இங்கேயும் AutoCAD. அப்போ நீங்கள் AutoCAD படித்தாலே ஃபஸ்ட்டு முடிஞ்சிடும், செகண்டு, தேர்டு. சரிங்களா? AutoCADக்கு இந்த 3. அப்போ AutoCAD பற்றி நீங்கள் பக்காவாக நல்லா
சூப்பராக நல்லா ஓரளவுக்கு நல்லா பேசிக்காக நல்லா ஸ்ட்ராங் ஆகிட்டிங்கனாலே அப்போ நீங்கள் 3 கோர்ஸ் கவர் பண்ண மாதிரி ஆகிடும். சரிங்களா? ஒரு கம்பெனிக்கு ஒரு சாஃப்ட்வேர் வந்து ஏன் இவ்வளோ சாஃப்ட்வேர் அப்படின்னா ஃபஸ்ட்டு பேசிக் தான் ஆட்டோகேடுங்க. ஆட்டோகேடுக்கு அப்புறம் ஆட்டோகேடு பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு ஆட்டோகேட் வந்து 2Dயாக இருந்துச்சு, அப்போ 3Dயாக மாறி இருக்குது. சரிங்களா? அதுக்கப்புறம் அடுத்தது சாஃப்ட்வேர் அந்த டெக்னாலஜி டெவலப் ஆக அந்த சாஃப்ட்வேர் நிறையா வந்துருச்சு. நீங்கள் எல்லாமே வந்து நீங்கள் காசு கொடுத்து படித்தாலே ரொம்ப செலவாகும். அதனால் நீங்கள் ஆட்டோகேட் பேசிக்காக தெரிஞ்சுங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஆஃபீஸ்க்கு சூஸ் பண்ணி போயிடுங்க. சரிங்களா? இப்போ ஆட்டோகேட் பேசிக் தெரிஞ்சு இன்னொரு பேசிக் என்னன்னு சொல்கிறேன், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோகேட் பேசிக் சாஃப்ட்வேர் பார்த்தீங்களா, ஆட்டோகேட் மைக்ரோ ஸ்டேஷன், இது ரெண்டும் நீங்கள் பேசிக்காக நல்லா கற்றுக்கோங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மெயினாக ஆட்டோகேட் தெரிஞ்சுக்கோங்க. ஆட்டோகேட் நல்லா கற்று 2D 3D பற்றி ஓரளவுக்கு நல்லா டீட்டெயிலாக அதை பற்றி நல்லா பக்காவாக அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டாலே அப்புறம் எந்த கோர்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அந்த எலக்ட்ரிக்கல் சப்ஜெக்டோட பற்றி நல்ல ஒரு பேசிக்கான ஒரு நாலேஜ் இருந்தாலே போதும். ஃபஸ்ட்டு ஒரு நார்மல் டிசைனிங் கம்பெனி உங்கள் இருக்கிற சரௌண்டிங்கில் ஃபஸ்ட்டு கம்பெனி சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிட்டு அந்த கம்பெனி போய் ஜாயின் பண்ணுங்கள். சேலரி கம்மியாக இருக்கும், நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணிவிட்டு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்ணிக்கோங்க. அங்கே போய்ட்டு நீங்கள் இப்போ நான் சொன்ன இந்த சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே அங்கே அவங்களே சொல்லிக் கொடுப்பாங்க. ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் நீங்கள் அங்கே போனீங்கன்னா அவங்களே உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. பேசிக்கான உள்ள போது ஆட்டோக்கு தான் முக்கியம். நீங்கள் அதுக்கு அங்கே போனாலே அதுக்கப்புறம் அங்கே நீங்கள் போக ப்ராக்டிஸ் பண்ண போகிற அவங்க கொடுக்குற சாஃப்ட்வேர்ஸை பற்றி நீங்கள் டெவலப் பண்ணி நல்லா உங்கள் நாலேஜ் டெவலப் பண்ணி ஸ்டார்டிங் கொஞ்சம் கம்மியாக கஷ்டமாக இருக்கும் சப்ஜெக்ட் புரியுறதுக்கு. அப்புறம் சப்ஜெக்ட் புரிஞ்சிங்கன்னா அப்புறம் ஃபாரின்ல அனுப்புவாங்க. நீங்கள் அந்த ஆன்சைட்டு அங்கெல்லாம் போய் பிளான்ட்டு எங்கே ஒர்க் பண்ணுற பிளான்ட்டுக்கெலாம் போயிட்டு இன்ஜினியரிங் பிளான்ட்டு போய் அங்கேயும் போயிட்டு நல்லா இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் நல்ல ஸ்கோப் இருக்குங்க. நல்ல சேலரி நல்ல ஹை லெவலில் வாங்கலாம், சூப்பராக போகலாம். அதாவது எலக்ட்ரிக்கலை பொறுத்தவரைக்கும் 2 விஷயம் சொல்கிறேங்க. நம்ம ஐடி பொறுத்த வரைக்கும் எப்படி சாஃப்ட்வேர் கோடிங்கு அப்படின்னு சொல்கிறாங்களோ, ப்ரோக்ராம்லாம் சொல்கிறாங்களோ, அது வந்து அது சாஃப்ட்வேர் சைடில் போய்டுது. இது வந்து நம்ம எலக்ட்ரிக்கலுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 சாஃப்ட்வேர் கோர்ஸ் யூஸ் பண்ணி மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், பிளம்பிங், சிவில் இந்த மாதிரி சொல்லுவாங்க. இதை பற்றி நீங்கள் மூவ் பண்ணலாம். ஆனால் கஷ்டமாக இருக்கும். ஆனால் ஒரு தடவை மூவ் ஆகிட்டீங்கன்னா நல்லா கேதர் பண்ணிட்டீங்கன்னா சேலரி நல்ல லெவலில் கிடைக்கும், நல்ல சூப்பராக கிடைக்கும், நல்ல சூப்பர் செட்டில் ஆன லைஃப்பில். சரிங்களா? ரொம்பவும் முக்கியமான விஷயம், நிறைய ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆட்டோகேட் பேசிக்காக தெரிஞ்சுக்கோங்க. 2D 3D பற்றி நல்லா பக்காவாக தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது முக்கியமாக சொல்லுவானது இந்தியன் ஸ்டாண்டர்ட், அந்த 2 ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரிஞ்சுக்கோங்க. எலக்ட்ரிக்கல் எஸ்டிமேஷன் ஆல்ரெடி நிறைய சாஃப்ட்வேர்ஸ்லாம் இருக்கும். நீங்கள் ஏதாவது டீட்டெயில் வேணுங்க நானும் அப்டேட் பண்ணுறேன். இது ரொம்ப நாளாக நம்ம சப்ஸ்கிரைப் கேட்டுருந்தாங்க, இந்த மாதிரி சாஃப்ட்வேர் பற்றி சொல்லுங்க. ரொம்ப நாள் நான் அனலைஸ் பண்ணி நிறைய பேர் விசாரிச்சு அதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எதுக்கான வேணும்னா சொல்லுங்கள், நான் மறுபடியும் இது டவுட்ஸ் நான் கிளியர் பண்ணுறேன். ஈஸியாக மறுபடியும் சொல்கிறேன். பாருங்கள், எஸ்எல்டி கனெக்ஷன் சிமெட்டிக் டயக்ராம் பாருங்கள். இது என்ன சாஃப்ட்வேர்? ஆட்டோகேட் யூஸ் பண்ணுறாங்க. சாலிட் ஒர்க்கு, EDA ட்ரா மேக்ஸ். சரிங்களா? ஓகே. அடுத்து எலக்ட்ரிக்கல் பேனல் டிசைனிங் டொமைன், அந்த இது பேனல் லேஅவுட், எலக்ட்ரிக்கல் ஒயரிங் லேஅவுட். இதுக்கு என்ன சாஃப்ட்வேர்? ஆட்டோகேட் யூஸ் பண்ணி E3 பேனல் யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் கண்ட்ரோல் டிசைன், அதுக்கு என்ன சாஃப்ட்வேர்? மோஸ்ட்லி எலக்ட்ரிக்கல் ஆட்டோமேஷன் அதான் யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? அப்புறம் MEP, எலக்ட்ரிக்கல் மெக்கானிக் பிளம்பிங், அதுக்கு ஆட்டோகேட் யூஸ் பண்ணுறாங்க. எலக்ட்ரிக் சிமுலேஷன், ETA இதான் யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள், தெரியாதவங்க தெரியப்படுத்துங்க. நம்ம சேனலில் எலக்ட்ரிக் சம்மந்தமாக நிறைய வீடியோ போட்டிருக்கோம். ஜாபை பற்றி போட்டிருக்கோம், எலக்ட்ரிக் என்னென்ன ஜாபில் ஒர்க் பண்ணுறாங்கன்னு போட்டிருக்கோம், எப்படி வேலை தேடணும்னு போட்டிருக்கோம், எப்படி நீங்கள் ஒரு ஃபீல்டை பற்றி எப்படி கவர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு என்ன பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் டெஸ்டிங் இருக்குது, எலக்ட்ரிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது, எலக்ட்ரிக்கல் மெயின்டெனன்ஸ் இருக்குது, எலக்ட்ரிக்கல் டிசைனிங் இருக்குது. டிசைனிங் பற்றி வீடியோ தான் போட்டிருக்கோம். ஆல்ரெடி எலக்ட்ரிக்கல் மெயின்டெனன்ஸ் பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கோம். டெஸ்டிங்கை பற்றி இன்னும் போடுறோம். டெஸ்டிங் வந்து வீடியோ ரெடி ஆகிட்டு இருக்குது. எலக்ட்ரிக்கல் சேஃப்டி பற்றி ரெடி ஆகிட்டு இருக்குது. இந்த மாதிரி நிறைய வேலையை வந்துட்டு இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்கமிங் வீடியோஸ் இந்த மாதிரியே வந்துட்டு இருக்குது. நிறைய வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் நான் நிறைய வீடியோஸ் இப்போ நான் சொன்ன வீடியோஸ் லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், அதையே பாருங்கள். அது இல்லாமல் நம்ம சேனலில் வந்து பிளேலிஸ்ட் வீடியோ செக் பண்ணுங்கள். அதில் நிறைய வீடியோ நாங்கள் ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்கோம், போட்டிருக்கோம். நீங்கள் அதை பாருங்கள், ரொம்ப யூஸ் பண்ணிருக்கோம். தயவுசெய்து எலக்ட்ரிக்கல் வேலை செய்கிற பசங்களுக்கு தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள். படிக்கிற பசங்களும் சரி, எலக்ட்ரிக்கல் வேலை செஞ்சுட்டு இருக்க பசங்களும் சரி ஷேர் பண்ணுங்கள். அவங்க லைஃபுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தயவுசெய்து ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள். தெரியாதவங்க தெரியப்படுத்துங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்கமிங் வீடியோஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.